வருக வருக மாமுனியே வருக வருக மாமுனியே வாழ்விலே வளர்ப்பேரே தருக தருக நடிவரமே நடந்தடும் செல்வங்கள் வரும் விதமே வருக 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 இழுவையா இருக்கு. வாழ்க வளர்க வளர்க ஒரு வரவேற்பு, அற்புதமான ஒரு வரவேற்பு. வந்தாரை வரவேற்பது கை வைக்க கூடாது. முருகா கத்துக்கிறேன் உங்கள்ட்ட கத்துக்கிறேன். எதை எப்படி எங்க பிடிக்குங்கிற ஒரு கணக்கு இருக்கு. உட்கார்ந்து சொல்லி கொடுக்குறீங்களா? இது உட்கார்ந்து பேசுற விஷயம் இல்ல. புரிஞ்சிட்டு பேசலாமா? ஆமாங்க. இது பேசுற விஷயமா இல்ல சொல்லி கொடுக்குற விஷயமா? நீங்க தொழிலாளி. நீங்க முதலாளியா? தொழிலாளி நிக்கணும், முதலாளி உட்கார்ந்து இருக்கணும். ஆமா. யார் முதலாளி? அவங்க உட்கார்ந்து இருக்காங்களா? ஆமா. காலைல அவங்க தான் பணம் கொடுக்கணும். ஆமா. அப்ப அவங்க முதலாளி, நம்ம தொழிலாளி. அப்ப நம்ம உட்கார்ந்து நின்னா தானே நமக்கு. நீங்க தானேங்க சொன்னீங்க நான் சொல்லி தர்றேன் அப்படின்னு. அத உட்கார்ந்து சொல்லி தெரியல, நின்னுகிட்டே சொல்லி தெரியல அப்படின்னு கேட்டேனா? அன்னைக்கெல்லாம் உட்கார்ந்து பாடம் கத்துக்கிட்ட மாணவர்களும் உண்டு. ஆமா, அதான் கேட்க வரேனா. ஆசிரியர் என்ன பாடம் சொல்லுவாரு, பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து கேட்குங்க. அதான் நான் உட்கார வாயில எப்படி நிக்கவான்னு கேட்டேன். அன்னைக்கு வாத்தியாரு என்ன பண்ணாரு, உட்கார்ந்து இருந்தாரு. ஆமா. மாணவர்கள்லாம் நின்னுகிட்டு இருந்தாங்க. அது எங்க? இப்ப இல்ல, அப்ப. அதத்தான் கேக்குறேன். குருகுலத்திலே மாணவர்கள்லாம் கை கட்டி வாய் பொத்தி நிக்கணும். குருகுலத்துல ஆசான் வந்து கீழே அமர்ந்திருக்கணும். ஆமா. அப்ப பாடத்தை சொல்லி கொடுப்பாரு. ஆமா. நின்னுக்கிட்டு இருக்க மாணவன் சந்தேகத்தை கேட்கணும். ஆமா. அப்படி பள்ளிக்கூடம் அன்னைக்கு நடந்துச்சு. இன்னைக்கு வாத்தியார் நின்னுக்கிட்டு இருக்கிறாரு, பிள்ளைய பூரா உட்கார்ந்து இருக்கு. ஏன் தெரியுமா? என்ன காரணம்? காசேதான் கடவுளடா. ஆமா. அதனால அழகான ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. நீங்க வரவேற்பு கொடுத்தா நான் உங்களுக்கு வாழ்த்து கொடுக்கணும். கண்டிப்பாக. அதான நியாயம். ஆமா. எப்பொருள் யார் யார் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது அப்படின்னாங்க. அப்ப வாழ்க்கையில நல்லதெல்லாம் வச்சுக்கணும், கெட்டதெல்லாம் தவிர்த்து காரணத்துக்காக உங்களை நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். கொடுத்த ஒரு பாடம் 1.5 நிமிஷத்துக்கு அந்த பாட்டை பாடக்கூடாது. சொல்லிதான் 1.5 பாடம், ஒரு 2 நிமிஷமாவது பாடம் அப்படின்னு சொன்ன அவருக்காக நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் வரவை போற்றி பாடுகிறேன், நீ வர வேண்டும். பாடுகிறேன், நீ வர வேண்டும். வரவை போற்றி பாடுகிறேன், நீ வர வேண்டும். வந்த முனிவன் ஆசி தந்தால் வாழ்வு வளருமே, வாழ்த்து கூறி நாமும் இருந்தால் இன்பம் பெருகுமே. உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன்னை போற்றி நான் பாடு, உலகம் போட்டு நீ பாடும். வந்தார் என்னிடம் தந்தேன் மங்களம், வந்தார் என்னிடம் தந்தேன் மங்களம்.
மங்களம். நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும். பறவை போட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும். வாழ்க வளர்க கன்னி தமிழ் எடுத்து கருதி உடத்தில் மகிழ வகித்த ஏன் தலையை இப்ப இடத்துக்கு வந்தவனால் இந்த இடம் பெருமை அடைகிற காலத்துக்காக தவம் செய்யணும்னா ஒரு ஆள் போதும். தமிழ் பேசணும் அப்படின்னா இத பார்த்தனுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? இன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல வாத்தியார்கிட்ட போய் இப்படி ஒண்ணா நீட்டினா என்ன அர்த்தம்? எங்க அண்ணன் சொல்றாரு அதுவா? கேள்வி நான் கேட்டா பதில் நீ. அண்ணன் சொல்றாரு. அண்ணன் நீ ஏன் சொல்லி கொடுத்த எனக்கு? இவதாங்க அண்ணன் சொல்றாரு. அண்ணன் சொல்லி கொடுக்காத நேரமே. நான் சொல்றது உண்மைதானே? இப்படி ஆமா. அப்ப இப்படி காட்டணும்னாக்க வெளியில போயிட்டு வரணும்னு அர்த்தம். இப்படி காமிச்சா அதுவா அப்படித்தான். அப்ப ஆய் கக்கா கக்கா ஒரு நாளைக்கு 2 தரம். அதேதான் இப்ப நான் சொன்னது. ஒரு நாளைக்கு 2 தரம் போகணும். அப்பதான் உடம்புல எந்த வியாதி இருக்காது. நீங்க வள்ளி நான் நாரதன். ஆமா சுவாமி. இது தர்க்கம். ஆமா கண்டிப்பாக. நான் பேசுற பொழுது நீங்க பதில் சொல்லணும். ஆமா. நீங்க ஒரு கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணும். ஆமா அதான் உண்மை. வாதி பிரதிவாதி. கண்டிப்பாக. அதானே? ஆமா. ஒரு நாளைக்கு 2. ஆமா. என்ன பண்ணணும்? மலம் கழிக்க வேண்டும். ஏன்னா அசிங்கமான வார்த்தையை கூட அசிங்கம் இல்லாமல் பேசணும் அப்படின்னா. ஆமா. அப்ப சரி. அப்படித்தானே? ஆமா ஆமா. ஏன் சொல்றேன்னா இப்ப நீங்களோட நிறத்தை பாக்குற பொழுது ரொம்ப அழகா இருக்கீங்க. சந்தோஷம் சாமி. இந்த ஆடைகள் தான் வித்தியாசமா இருக்கு தவிர என்ன ஆடையில என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்க? ஒரு வர்ணமா இருக்கு இல்லையா? அத சொல்றேன். ஆமா. வர்ணங்கள் அதிகமா இருந்தா ஆடைகள் அழகா இருக்கும். இப்படி எல்லாம் ஊருக்குள்ள போயிடாதீங்க. ஏன் சாமி? தூக்கிட்டு போயிருவாங்க. யாரு? உங்களை. எதுக்கு? இப்படி போட்டிருந்தா நீங்க வேற. இதெல்லாம் தூக்கிட்டு போய் அவன் சேட்டு கடையில அடமானச்சு அவன் தான் உள்ள போகணும். ஒண்ணு ஒரு 10,000 ரூபாய் தான், அதிகமாலாம் கிடையாது. பாருங்க நீங்க போட்டுக்க அந்த ஆடை வேணால் கலர் விதமாக இருக்கலாம். சரி. ஆனா உங்க நிறத்தை பாக்குற பொழுது பாக்கும்போது கண்ணா கண்ண மச்சான் என்னங்க வாய் வேற சும்மா கடை. ஐயோ நீ வரமா? நீ வள்ளி நான் நாரதர். மச்சான் நொச்சான் அஞ்சு பேசக்கூடாது. உங்களை கூப்பிட வேணாம் சுவாமி. நீங்க நாரத மகாமுனிவர், தேவரிஷி பட்டம் பெற்றவர். நான் என்னுடைய கையை இப்படி வச்சுக்கிட்டு கண்ணா கண்ணா கண்ணா. ஆமா இப்ப நான் அப்படித்தானே கூப்பிட்டேன். கையை அடுத்து இப்படி வச்சுக்கிட்டு கண்ணா கண்ணா. ஆமா. அவன் வரல. 2 கையை இப்படி நீட்டினான். அப்பதான் வந்தாரு அப்படின்னு கூப்பிட்டா. ஆமா. கண்ணே வந்தாரு. ஆமா. அப்படி வந்ததுனாலதான் அத்தி புறத்திற்கும் பொத்தல் கரத்திற்கும் 10 காதம்னா. அத்தி புறத்திற்கும் பொத்தல் கரத்திற்கும் 10 காதம்னா. சரிதானே? சரி. ஆனா உங்க நிறம் என்னன்னு நான் உங்கள்ட்ட கேட்டா நீ என்ன பண்ணப்ப கையை இப்படிதான் காட்டினேன் அவன். அதுக்கு கதை சொல்லுவாரு மச்சான். ஏன் மச்சான் நீங்க வேற அவர்கிட்ட போய் கை காட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் கதை இருக்கிறதம்மா. நிறைய. ஒரு நாளைக்கு 2. ஆமா. வாரத்துக்கு 2. ஆமா. என்ன தேய்ச்சு குளிக்கணும்? ஆமா. எண்ணெய தலையில தேய்ச்சு குளிக்கணும். அந்த குளிக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு 2. அது என்னது? கேள்வி யாரு கேட்டா? இல்ல சாமி இப்ப இது கேள்வி நீங்க தான் கேட்டீங்க. நான் தான் பதில் சொல்லணும். நான் ஒரு நாளைக்கு 2, வாரத்துக்கு 2 நீங்க. அது தெரியுது. இந்த மாசத்துக்கு 2 அதுதான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அது என்ன? அது என்ன? அண்ணே கேக்குற கேள்வி சாமி சாமி எனக்கு அனுபவம் இல்ல சாமி. அதுல உண்மையை தான் சொல்றேன். அனுபவம் இருந்தா தானே சொல்ல முடியும். மாசத்துக்கு 2ங்கிறது அனுபவம் இருந்தா தானே சொல்ல முடியும். அனுபவம் இல்ல, யாரு சொல்லி நான் கேள்விப்படல. அபிமன்யுக்கு உள்ள போகக்கூடிய அனுபவத்தை சொல்லி கொடுக்கற காதால் கேட்டான். ஆமா. சொல்லி கொடுத்தவங்க வெளியில வரதுக்கு சொல்லலையே. அதான் சொல்றேன். உள்ள போக தெரியும், வர தெரியாது. ஆமா. இது யாரு காரணம்? யாரு காரணம்? கண்ணன் காரணம். ஒரு மாதிரி ஒரு பொம்பளை தான் காரணம். ஏன் சாமி பழிய தூக்கி பொம்பளை மேல போடுறீங்க? ஆமாமா. அது எப்படி பொம்பளை காரணங்கிறீங்க நீங்க? அபிமன்யுக்கு அம்மா யாரு? ஆமா சுபத்ரை. சுபத்ரா. ஆமா. அர்ஜுனன் பொண்டாட்டி. ஆமா தானே? ஆமா. அப்ப அபிமன்யுவ கருவுல சுமக்கறா. வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்கா சுபத்ரை. அப்ப கண்ணன் அர்ஜுனன் கதை சொல்றாங்க. ஆமா. கண்ணன் சொல்றாரா இல்ல அர்ஜுனன் சொல்றாரா? அர்ஜுனன் சொல்லி கொண்டிருக்கிறார். கண்ணன் வந்து தடுத்து நிப்பாட்டி இதுக்கு மேல போகுது பாடி கதை சொன்னதோ அப்படின்னு. அப்ப இவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாரு? உள்ள போற வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருந்தவ வெளியே வர பொழுது தூக்கிட்டான். ஆமா. உள்ள போற வரையும் சொன்னவரு, நீங்க சொன்ன மாதிரி உள்ள போற வரையும் கதைய சொன்னவரு வெளியில வரதுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆனா கண்ணன் சொல்ல விடலையே. இல்ல அதுக்குள்ள தூங்கிட்டான். தூங்குனாலும் புள்ள ஏன்
தானே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதையே கேட்க தாய் தூங்குனாலும் புள்ள கேட்டுக்கிட்டு தானே இருந்துச்சு. தாய் தூங்குனா புள்ள தூங்கிரும். அது எப்படி சாமி? இப்ப நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. சரி, நான் கர்ப்பமா இருக்கேன். கதைக்கு இப்ப நீங்க தண்ணி குடிச்சாதான் குழந்தை உள்ள குடிக்கும். ஆமா, நான் சாப்பிட்டாதான் பிள்ளைக்கு உணவு போய் சேரும். ஆமா, நீங்க என்னென்ன பண்றீங்களோ அதெல்லாம் குழந்தைக்கு சேரும். ஆமா, சேரும். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க இந்த வளகாப்பழம் போடுறதுக்கு மிகப்பெரிய தத்துவமான காரணம் இருக்கு. கண்டிப்பாக இல்லையா? ஆமா, அதனாலதான் வச்ச பாத்திரம் நகராம போட்ட கோலம் அழியாம ஒரு பொம்பளை வாழணும்னு சொன்னா இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அது என்னது? வச்ச பாத்திரம் நகராம போட்ட கோலம் அழியாம அப்படின்னா புள்ளையே புறக்காம புள்ள பிறக்காம. இந்த காலத்துல இருக்கிற கதை. சரி, ஆனா அன்னைக்கு அது இல்ல. எப்படி? ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா வெளியில அம்மா கோலம் போடுவா. ஆமா, அந்த புள்ளைக்கு அது கோலம்னு தெரியுமா? தெரியாது. தவழ்ந்து போய் அது பாட்டுக்கு கோலத்துல அழிச்சு விடும். ஆமா, அப்ப கோலம் அழிஞ்சிச்சுன்னா வீட்டுல குழந்தை இருக்குதுன்னு அர்த்தம். அம்மா பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சிருப்பா. ஆமா, பண்ட பாத்திரம்லாம் கழுவி அடுக்கி வச்சிருக்கோம். இந்த புள்ளைக்கு அது தெரியாது. ஆமா, தட்டி தட்டி விட்டுட்டு இருக்கான். பச்சை குழந்தைக்கு தெரியாது. தங்கு டொங்குன்னு சத்தம் கேட்கும். டமார் டமார்னு சத்தம் கேட்கும் இல்லையா? ஆமா, அப்ப அந்த வீட்டுல குழந்தை இல்லைன்னா பாத்திரம் நகருமா? நகராது. அதனாலதான் மாமியா கொடுத்தா மருமகளுக்கு வச்ச பாத்திரம் நகராம போட்ட கோலம் அழியாம. இப்படி அப்ப ஒரு தாய் என்ன நினைக்கின்றாலோ எதை செய்கின்றாலோ அது அந்த குழந்தையை சாரும். கண்டிப்பாக அதுதான் பிள்ளைய வயிற்றுல சுமக்கும் பொழுது நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும், நல்ல சிந்தனைகள் இருக்க வேண்டும், நல்ல நோக்கம் இருக்க வேண்டும், நல்ல செயல்களை செயல்படுத்த வேண்டும் தாயார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கர்ப்பிணி பெண்ணெல்லாம் காலை நீட்டி போட்டுக்கிட்டு 7 மணிக்கு தட்டி ஒரு டிவி. ஆமா, அதுல தானே நல்ல விஷயம் சொல்றேன். டிவியில ஒளி. ஆமா, கேட்டிருக்கியாமா? நல்ல விஷயம். ஆமாமா, அது எப்படி சாமி அதுல மட்டும் நல்ல விஷயம் வருது? அது என்ன நல்ல விஷயம்? அதுல மாமியாவுக்கு எப்படி சோத்துல விஷ வைக்கிறான், பாயாசத்தை போட வேண்டியதான் மாமியாளுக்கு அப்படின்னு கதை வருது. அதுல புருஷன் தலையில எப்படி கள்ள தூக்கி போடலாம், ஆமா, நாத்தனா வரைய எப்படி வீட்டை விட்டு விரட்டலாம், இந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், ஆமா, நம்ம மட்டும் எப்படி இந்த வீட்டுல வாழலாம், இதுதான் வருது டிவில. இப்படி காலை நீட்டி போட்டுக்கிட்டு ஒரு கர்ப்பிணி பெண்ணு கதை கேட்டா என்ன ஆகும்? அந்த புள்ள என்ன பண்ணும்? அந்த பிள்ளையும் திரும்ப வெளியில வந்து அதே வேலையை அதுவும் செய்யும். அன்னைக்கு அம்மா புள்ளைய பத்தி தொட்டில போட்டு தாளாட்டினா எப்படி ஆராரோ ஆரிராரோ அப்படின்னு தாளாட்டினால அப்ப அந்த குழந்தை என்ன நினைக்குமா? தாயினுடைய மடியில தான் நம்ம தூங்குறோம் அப்படின்னா தாய் கட்டி இருந்த சேலையில தொட்டி கட்டினா. ஆமா, இன்னைக்கு அப்படி இல்ல, வேற இப்படி ஆடுது தொட்டி. ஆமா, டொமுக்கு 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 டொமுக்குன்னு அதத்தான் புள்ள நினைக்கிறேன். என்ன இப்படி ஆட்டி வைக்கிறீல்ல, நாளைக்கு சொன்னானா? ஆமாங்க. அப்ப ஒரு மாசத்துக்கு 2 தரம். என்ன நான் எங்க சுத்தி ரெங்கன செவிக்கிறாரு சாமி, அது மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதான் மாசத்துக்கு 2 முறை. என்னங்க இது? வள்ளி சொல்லுமியா இல்லையா? அட வள்ளி சொன்னது அப்பாற்பட்ட விஷயம் இல்லைங்கற, எனக்கு அனுபவம் இல்லைங்கறேன். அண்ணா கேள்வி நான் தானே கேட்டேன். கேள்வி நீங்க தான் கேக்குறீங்க, பதில் யாருன்னு சொல்லணும்? நான் தான் சொல்லணும். அப்ப அவர் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லவா? சொல்லணுமா? இது உங்களுக்கு அநியாயமா தெரியலையா? அவர் மாசத்துக்கு 2 என்னன்னு கேட்டாரு. நீங்க கேக்குறீங்க, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லணும். நான் சொல்றேன். இதுக்கா நாரத கேட்டாருங்கிறதுக்காக நான் சொல்ல, உங்களுக்காக சொல்றேன். கலையே அவங்களுக்காக தானே. மாதத்துக்கு நாளுக்கு 2, வாரத்துக்கு 2, மாதத்துக்கு 2 அப்படின்னா இது எல்லாருமே தெரிஞ்சக்கூடிய விஷயம் தான். கணவன் மனைவி ஒன்றாக இருப்பது போகம். ஆமா, இது ஒண்ணு அசிங்கம் இல்ல. ஆமா, நம்ம விவசாயி அதுதான் உண்மை. மாசத்துக்கு 2 தடவை, ஒரு மாதத்துக்கு 2 முறைதான் 2 முறைதான் மனைவி கூட போக முடியுங்கிறான். ரைட். எங்கால எல்லாம் என்ன பண்றாங்க? அட கடவுளே நாராயணா, கணக்கு அப்படி சொல்லிருக்காங்க. எங்கால பூரா ஒண்ணும் பண்ற மாதிரி இல்ல. சீசன்ல வேணாம்ப்பா அதெல்லாம். ஏன் கேட்டீங்கன்னா ஒரு கதையை சொல்ற விதமா சொன்னா அதுல அசிங்கம் கிடையாது. ஆமா, ஒரு விவசாயி வயல்ல விவசாயம் பண்ணிருக்கான். சரி, பருத்தி விவசாயம். சரி, பருத்திய நட்டு வச்சோம்னா அது காய் காய்ச்சி முக்கா பதம் வந்து அடுத்து வெடிச்சு எடுத்தா தானே கொண்டு விற்க முடியும். அதை தேவை கேட்கிறான் வருத்தத்தோட. எப்படி? ஏழ்மை, ரொம்ப வறுமை. எப்படி? காப்புடி முச்ச காட்ட மாட்டேவும் ஆட்ட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொருள் இதுல பொருள் வேற கேக்குறீங்க நீங்க. பருத்தி பிஞ்சா இருக்கு. ஆமா, பிஞ்சா இருக்க நேரத்துல போய் நீ வெடினா வெடிக்குமா? அது பக்குவம் வந்தா தானே வெடிக்கும். இவருடைய வறுமை. அடுத்து சொல்றேன், அரப்புடி மொச்ச அவுத்து காட்டுவோம். அரப்பதான் வந்துருச்சு பருத்தி. அப்ப உனக்கு வறுமை. எப்ப வெடிப்பேன்? ஆமா, கடை சொல்றேன், முக்காப்புடி மொச்ச மூட மாட்டேவோ. பருத்தி வெடிச்சிருச்சு, பஞ்சை எடுத்துட்டேன், அது மூடுமா? அது எப்படி மூடும்? அப்போ ஒரு விவசாயி ஆதங்கத்தோட சொல்ற விஷயம். இது அசிங்கமா? அசிங்கம் கிடையாது. ஒரு விஷயத்தை எப்படி சொல்றோமோ
அதை எடுத்துக்கிற வகையில் தான். அப்போ ஒரு மாதம் தெரிஞ்சுக்கணும். இல்ல நாரதத்தை தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. ஆமாம்மா, நம்ம எப்பவும் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. ஆமா, நாரதர் எப்பவுமே இந்த நாரதர் எப்பவுமே வித்தியாசமா பேசுற ஆளுதான். ஆமா, மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும், நம்ம பயன்படுற மாதிரி பேசாம இருக்கணும். கண்டிப்பா. அப்ப வருஷத்துக்கு 2 தடவை இந்த உடம்பு சுத்தம் செய்யறான். ஆமா, வருஷத்துக்கு 2 தடவை உடம்ப சுத்தம் செய்யணுமா? இல்ல இல்ல, உடம்பே சுத்தம் செய்யணும். அந்த வேதிக்கு சாப்பிட்டோம்னா உள்ள கழிவு வெளியாச்சுன்னா உடம்புக்கு ஆரோக்கியம். வருஷத்துக்கு 2 தடவை அதை சாப்பிடணும். நீங்க சொன்ன மாதிரி உடம்பு நல்லா இருக்கும், சரியா இருக்கும். சரி, இது ஒண்ணும் தவறு கிடையாது. கண்டிப்பாக, அதனால தான் தவறு. நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம். ஆமா, தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர். 2 பேர் பேசணும். ஆமா, அப்படிங்கிற காரணத்தோட இந்த இடத்துல கடின முறைப்படி கேட்கும் கேள்விகள், கேள்விகள் கேட்பதெல்லாம் நல்ல பகுத்தறிவே பெருக்கிக் கொள்வதற்காக. ஆமா, கேள்வி சரியா இருக்கணும். ஆமா, இப்படி பல வகையான கேள்வி கேட்கிற பொழுது இருந்தாலும் கேள்விக்குண்டான பதில சரியா கேட்கணும், சொல்லணும். ஆமா, ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், என்னன்னு மூத்தராசா பட்ட வகுத்து. இன்னொரு முறை சொல்லுங்க. மூத்தராசா பட்டம் அவிழ்த்து. சரி சரி. இளையராசா பட்டம் கட்டி. பட்டமரமும் ஒட்டையில நெய்யாத பாயும் கொய்யாத தலைவாணியும் கொண்டுகிட்டு வா. இது நெய்யாத பாயும் கொய்யாத தலைவாணியும் ஒண்ணு இல்லங்க. இப்ப நான் ஒரு ஆம்பளை பையன், கதையில நீங்க வேற மாதிரி நினைச்சிட கூடாது. நீங்க எனக்கு அப்பா மாதிரி. ஆமா, பாருங்க, முகம் கூட ஒண்ணாதான் இருக்கு. ஆமா, நிறம் தான் கொஞ்சம் வித்தியாசம், எல்லாம் ஒண்ணாதான் இருக்கு. ஏன் நிறம் தான் கொஞ்சம் வித்தியாசம்? விளம்பரத்தை குறைங்க பாருங்க. அப்ப நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை, நான் ஒரு பையன், நான் உங்களை விரும்புறேன். நான் ஒத்துக்க மாட்டேன். நல்லா செய்யுங்க. என்னங்க போன கிடையாது, எனக்கு பிடிக்காதுனே. கதையிலையா நீ நெசம் நினைச்சியா? அதை வேற நினைக்கணுமா? வேற 3 ஆசை இல்லாத பிரம்மச்சாரி பார்த்தா தெரியுது, அப்புறம் 3மே இல்லைங்கிறது. ஆமா ஆமா, இந்த சங்கத்துக்கு போனா சுத்தி உள்ள சுவரு புறா என்ன பெரியப்பா பெரியப்பா நீ கூப்பிடு. ஐயோ, அப்படிப்பட்ட நல்லவரா நீங்க? நல்ல மனுஷன் சொல்லவே இல்ல, தெரிஞ்சுக்கங்க. ஆமா, நல்ல வேளை என் பிள்ளையாவது உங்களை மாமான்னு கூப்பிடுது, அது வரையும் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வர்றாங்க நம்மளை சந்திக்கிறதுக்கு. இன்னைக்கா? ஆமா, சந்தோஷம் சந்தோஷம். ஆமா, பாருங்க. அப்ப பாருங்க, நீங்க ஒரு பொண்ணு, நான் ஒரு பையன், நான் உங்களை விரும்புறேன். கதைக்கு? ஆமா, கதைக்கு. சரி. அப்ப பொண்ணு சொல்லுது, நீங்க நான் சொன்ன கதையை மூத்தராசா பட்டம் வந்து இளையராசா பட்டம் கட்டி பட்டமரம ஒட்டையில நெய்யாத வாயு கொய்யாத தலைவாணியும். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா புள்ள மேல ஆசைப்படுறேன். சரி, இப்படி அழகான புள்ளி விட முடியுமா? கையை கட்டி நீட்டி பேசுங்க, கொசுக்கு பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? என்ன அறதுற நீங்க? சரி. ஆமா, இந்த புள்ளைய அதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. எப்படி பேசினாலும் சண்டைக்கு வர்றேன். ஆமா, அப்ப மூத்தராச பட்டம் அவிழ்த்துனா என்ன சூட்சம் கேட்டுங்க. என்னது அது? சூரியன் காலை பாருங்க, சூரியன் நல்லா இருக்கும். ஆமா ஆமா, சூரியன் மறைந்து இளையராசா பட்டம் கட்டி நிலவு வந்து பட்டமரமும் ஒட்டையில. பட்டமரமும் ஒட்டையில வீட்டுல நிலங்கிறது ஒரு பட்டமரம். ஆமா, கதவுங்கிறது ஒரு பட்டமரம். ஆமா, கதவை சாத்திட்டு நெய்யாத பாயினா தர, கொய்யாத தலைவாணின்னா கைய தலைக்கு வச்சு நான் படுத்திருப்பேன். அந்த நேரத்துல என்ன பார்க்க நீ வந்தா உன் கூட நான் சேர்றேன் அப்படின்னு அவ சொன்னா. அந்த புள்ள சொல்லிருச்சு. இது கதை. ஆமா, அப்ப காதல் புரிஞ்சு பாருங்க, மறைமுகமாக அப்போ சூட்சமமாக ஒரு பெருமையோட அன்னைக்கு காதல் இருந்தது. இன்னைக்கு அப்படி எல்லாம் இல்ல, வேற இதுல போயிருச்சு. அப்படிங்கிற காரணத்துக்காக கதிவிப்படி கேட்கும் கேள்விகளுக்கு நான் கேட்கணும், நீ பதில் சொல்லணும். அப்படின்னா நான் கேட்கறது என்ன கதை அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆமா ஆமா, நான் கேட்க நீங்க சொல்லணும். பண்டு வெள்ளி கற்கண்டே மணிமாதே, பண்டு வெள்ளி கற்கண்டு மணிமாதே, பண்டு வெள்ளி கற்கண்டு மணி மாதே, பண்டு கொண்டாடது சொல் ஓதே, பண்டு வெள்ளி கற்கண்டு மாதே மாதே மாதே, பண்டு வெள்ளி கற்கண்டு மணி மாதே மாதே மாதே, பண்டு வெள்ளி கற்கண்டு மாதே, பண்டு கொண்டாடது சொல் ஓதே, ஞான நிலை தாடுரேந்த சுவா
தேரோடும் எங்க தேர் ஓடுது, தேர் ஓடுது. இழுக்கிறது எது? குதிரை. குதிரை. ஆமா. அன்னைக்கெல்லாம் குதிரை வாங்குறதுக்கு தொண்டிக்கு வரணும். ஆமா, தொண்டிக்கு தான் வரணும். அன்னைக்கு குதிரை சந்தை தொண்டியில தான். ஆமா, அப்ப ஐரோப்பியாவுல தான் குதிரை வருமா. வரும். அழகான குதிரையெல்லாம் வாங்கணும்னா தொண்டிக்கு வரணும். அதனாலதான் அரிமத்திர பாண்டியன் பொன்னையும் பொருளையும் கொடுத்து மாணிக்க வாசகரை தொண்டியில போய் குதிரை வாங்கிட்டு வரான்னு. குதிரை வாங்கிட்டு வர சொன்னவர் குதிரை வாங்கினாரா வாங்கலையா? அன்னைக்கு சந்தைமா. ஆமா ஆமா. இன்னைக்கு தொண்டியில குதிரை சந்தை இல்ல, வேற கருவாடு சந்தை நிறைய நடக்குது. அப்ப வாங்கலானே எல்லா ஐடியா இருக்கீங்களோ? வாங்க மாட்டோமா? இல்ல, எங்க அண்ணன் அவதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதனாலே பெண்களுக்கு பருவம் 7. என்னென்ன? பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேலமெடுக்கிற 7 வகை பருவம். காசி அன்னைக்கு குதிரை வாங்குறது தொண்டிக்கு வந்தாங்க. ஆமா. இங்க குதிரை சந்தை இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் மந்தியூர்ல ஆடி மாசம். ஆமா, ஆடி மாசம் தான் அந்த குதிரை கதை. ஆமா, அந்த குதிரை சந்தை. அதனாலே பெண்களுக்கு பருவம் 7. நான் நினைப்பது மங்கை பருவம் அடைச்சிருக்கேன். சார் சேகர் சார், நீங்க தானே வீடியோ கேமரா எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வச்சிடாம வெளியில போட்டு விட்டுறணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா. பெண்களுக்கு பருவம் மங்கை பருவம் 7 வகை. மங்கை 7 வகை மங்கை பருவம் அடைஞ்சிருக்கேன். ஓஹோ, எனக்கு மட்டும்தான் பொருந்தோம். சந்தோஷங்க சாமி. மங்கை. ஆமா, மங்கை பருவம். வறண்ட இடத்திற்கு தண்ணீர் வேண்டும், இடத்திற்கு வெளிச்சம். ஒரு பருவம் அடைந்த பெண்ணுக்கு என்ன தேவை? பாதுகாப்பு வேண்டும். பாதுகாப்பை யார் கொடுப்பா? அப்பா அம்மா கொடுப்பாங்க. சும்மா என்ன எப்ப அப்பா அம்மா எல்லாம் சும்மா கொடுக்குறாங்க? ஏன் சாமி? அதெல்லாம் இல்ல. அப்ப அப்பாக்கு அப்புறம் என்னுடைய சகோதரர்கள் அண்ணங்க இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டா அதுவும் வராது கடைசி வரைக்கும். ஆனா உங்க கூட அப்படி கதை நடந்துச்சா? எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி எங்க அண்ணனுக்கு தெரியும். பரவாயில்லையே, இருக்கட்டும். ஒரு பருவம் நம்பிக்கை எங்க அண்ணன் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை. ஏன் மேல நம்பிக்கை இல்ல உங்களுக்கு? உங்களால நம்புற மாதிரி இல்ல. சரி, நீங்க எல்லாம் காரக்குள்ள குப்பை கொட்டினாரு. ஆமா, தெரியும். அதனாலே பருவத்தினருக்காக ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை கொடுப்பவன் யார்? அது கடைசி வரைக்கும் கணவன் மட்டும்தான். கணவன் மட்டும்தானா? புருஷன் தான். அப்படியா? ஆமாமா. எப்படி சொல்றீங்க? புருஷன் தான். ஆமாமா. தனியா பெண் வாழ முடியாதா? தனியா வாழ்றதுங்கிறது வேறு. சரி, ஒரு துணையோடு வாழ்ந்தால் சிறப்பு. சிறப்பு பெருமையும் கூட. அந்த குடும்பம் மேலும் சந்ததிகளை அடைந்து சந்தோஷமா வாழ முடியும். நல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அதனால உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு 10-30 புள்ளைய பெத்து 10-30 சேர்த்தாக்க மொத்தம் 40 ஆச்சு. பெத்துக்க. நான் 60 புள்ளை வைக்கலையா? ஓ, நீங்க பெத்தீங்கிறதுனா என்ன சாமி? இப்பெல்லாம் நாம் ஒருவர் நமக்கு ஒருவர்னு ஆகி போச்சு. அப்புறம் ஆமா, அந்த கதையெல்லாம் அப்ப போதும், இப்ப இல்ல. ஆமா, காரணத்துக்காக சரி உனக்காக பார்த்த மாப்பிள்ளை வேற சொல்றேன். அழகே முருகனா வந்தானமா, அனைவருக்கும் தெய்வமே வந்தேனமா. அழகே முருகனா வந்தானமா, அனைவருக்கும் தெய்வமே வந்தேனமா. அது வடிவமாக அன்பு இதயமாக, அன்பு வடிவமாக அன்பு இதயமாக, வடிவமாக அன்பு இதயமாக என்னாலும் நீ வழியில் அவள் போகலாம். அழகே முருகனா வந்தானமா, அனைவருக்கும் தெய்வமே வந்த கேளம்மா. வந்த மாப்பிளையும் யாரமா, 10 வந்த மாப்பிளையும் யாரமா, பொறுப்புகளும் போட்டுகின்ற முருகம்மா. 10 வந்த மாப்பிளையும் யாரமா, பொறுப்புகளும் போட்டுகின்ற முருகம்மா. அவன் நடி போகலாம், துணையாகலாம், வழி போகலாம், நல்ல துணையாகலாம், உனக்காக வரலாறு உருவாகலாம். வேலுண்டு மயில் உண்டு, பயம் இல்லை. கந்தன் உண்டு, குகன் உண்டு, குறையேதும் இல்லை. ஆமா, அந்த முருகனை மனசுல நினைச்சுட்டா போதுமா. சரி, அவனை மட்டும் கும்பிட்டா பெருமை இல்லடா. இதுல இன்னொரு சிறப்பு இருக்கு. ஆமா, அந்த கால சொல்றது கொஞ்சம் நீங்க கால தாமதமாகும். இருந்தாலும் கூட அப்பேற்பட்ட முருகனே உனக்காக மாப்பிள்ளை. முருகன் கல்யாணம் பண்ணிக்கணுமா? வேலுண்டு வினை இல்லைன்னு. ஆமா இல்லையா? வேலுக்கு மகிமை. ஆமா, இந்த வேலுக்கு மகிமையே திருப்பரங்குன்றம். என்ன குன்றம்? திருப்பரங்குன்றம், திரும்பிய பரங்குன்றம். ஆமா, திருப்பரங்குன்றம் இல்லையா? மயிலுண்டு பயமில்லை, மயூரகிரி குன்றக்குடி. மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. வேலுண்டு வினை இல்லை, திருப்பரங்குன்றம். மயிலுண்டு பயமில்லை, குன்றக்குடி.
கந்தனுண்டு கவலை இல்லை. எந்த ஊரு? சபாஸ்ரா திருச்செந்தூர். அங்கதான் கந்தன் கருணையே போற்றி, கருணை கடலே போற்றின்னு இருக்கும். ஆமா, அப்ப திருச்செந்தூர்லதான் திருச்செந்தூர் சென்றால் திருப்பம் பிறக்கும் அப்படிம்பாங்க. ஆமா ஆமா. அப்ப கந்தன் உண்டு கவலை இல்லை, குகன் உண்டு குறை இல்லை. எந்த ஊர்ல? குகன் எங்க இருக்காரு? பழனியா? சொல்லியா சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இருக்குமோ இருக்குமோ இல்ல. திருத்தணிகை. அங்கதாங்க மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. இவர்களுக்கெல்லாம் தலைவர் இந்திரன். இந்திர மகளை பரிசா கொடுக்குறான் தெய்வ யானைய. யாருக்கு? முருகனுக்கு. கேட்டுக்கமா, என்ன கொடுக்குறாரு? தெய்வ யானைய பரிசா கொடுக்குறாரு. ஆமா, சும்மா கொடுக்கல. அவருக்கு செல்வத்துக்கு அதிபதியான ஐராவதம் என்ற யானையும் பரிசா கொடுக்குறாரு. பெண்ணையும் கொடுத்த யானையும் கொடுக்குறாரு. கொடுத்தாரா? ஆமா. சீரு முருகன் வாங்கிட்டு வந்துட்டாரு. கொண்டு வந்து எங்க வச்சாரு தெரியுமா? திருத்தணியில் வச்சுட்டாரு. குண்டுதோராடல். இந்திரனுக்கு எல்லாம் போச்சு. பொண்ணு பொருள் அத்தனையும் போச்சு. ஏன்னா ஐராவதம் எல்லாம் கொடுக்கறதுல அது நேரா மருமையிட்ட போனாரு. மருமையனே நல்லா இருக்கீங்களா? ஆமா, என் மாமியா என் பொண்டாட்டி இந்திராணி நல்லா இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருமையா இருக்கா? அம்மா இருக்கு. என்ன என் பொண்டாட்டி இந்திராணின்னு எங்கிட்டு கை அப்படியே பரவுது. இந்த அம்மாவை ஏன் நீங்க நீங்க அப்படி ஒத்தா பேசலாமா? செய்க செய்க. ஆமா. ஓ, நடிக்கிறீங்களா? சரி 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 சரி. சொல்றேன் இந்திர மருமையிட்ட. மருமையனே, அம்மா உங்க அத்தை நல்லா இருக்கா? நல்லா இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிங்க போய் ஒரு சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு. அம்மா மகளை பார்க்க வந்தீங்களா? இல்ல இல்ல மருமையனே. மருமையனை பார்க்க வந்தீங்களா? இல்ல மருமையனே, உங்கள்கிட்ட ஒன்று கேட்டு போலான்னு வந்தேன். என்ன கேட்க போறீங்க? நான் கொடுத்தனே ஐராவதங்கிற யானை, அதை நீங்க திருப்பி எனக்கு தர வேண்டாம். அது அசிங்கத்தனமா போயிரும் இல்லையா? ஆமா, நீங்க திருப்பி தர வேண்டாம். என் இந்திர லோகம் இதை பார்த்துதான் இருக்கு. இந்த ஐராவத யானையை அப்படியே ஏன் இந்திரலோகம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் திருப்பி வச்சிங்கன்னா போதும். முருகன் சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணா தெரியுமா? ஐராவதமே இந்திரலோகத்தை பார். அதனாலதான் இன்னைக்கும் திருத்தணிகைங்கிற எங்க குண்டுதோராடல் தணிகை திருத்தணி. திருத்தணியில அந்த ஐராவதங்கிற யானை முருகனை பார்த்துருக்காரு. எவ்வளவு இந்திரலோகத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும். இப்ப பாத்தீங்களா, மருமையிட்ட கொடுத்த சீரை மாமனார் எப்படி கேட்டாரு தெரியுமா? ஆமா, அது மாதிரி இருக்கணும். அள்ளு பகலும் இந்த ஆபத்தை எதிர்விடுத்து, அள்ளு பகலும் இந்த ஆபத்தை எதிர்விடுத்து, அள்ளு பகலும் இந்த ஆபத்தை எதிர்விடுத்து, அவனையோ துணை இருப்பாசமி மறுத்து சொல்லும் எனதவ வேடம் புரிந்து வந்தவரே, தவறு வேடம் புரிந்து வந்தவரே, உனக்காக நானும் சொன்னேன் உனக்காக நான் சொன்னேன் ஓ மீண்டும் வைக்கிறமே, நான் சொன்னேன் ஓ இந்த சீனமே மனக்கவலை கொள்ளாதே, சொல்லும் கொடுப்பதும் கோத்திரத்தின் முறையோ, கொடுப்பதும் இந்த கோத்திரத்தின் முறையோ, கோத்திரத்தின் முறையோ, எப்ப நீ என்ன பார்த்து கூட்டி கொடுக்க உங்களை பார்த்து தான் கேட்டேன். இதே இந்த மோகன்தாச கேளு, காசிய கேளு, யானை கேக்குறேன். கண்ணா என்னத்துக்கு கேக்குறேன்? எங்க அண்ணங்களை யாரை பார்த்து கேக்குறான்? நீங்க தானே மாப்பிள்ளை பார்த்து வந்தியே, நான் தானே பிடிக்கிறேன். போலீஸ் கேக்குறீங்க, உங்களை பார்த்துட்டேன். அம்மா ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்ன நான் ஒரே ஆள் மட்டும் தான் கூட்டி கொடுக்குறாரு. எதை கூட்டி? நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ சொல்லிட்டு போறேன், உண்மையை ஒத்துக்கிட்டா சந்தோஷம். நான் அங்க உட்கார்ந்து இருந்தா என்னுடைய முதல் கையெழுத்து பக்கவாத்திய 4 பேத்துக்கு 5000 சம்பளம், 4 5 20,000 ரூபாய். முதல்ல அவங்களுக்கு தான் சம்பளம் அதிகம். கண்டிப்பா 10 தான் நடிகனுக்கு. ஆமா, 10 மணில இருந்து விடியிற வரைக்கும் உழைக்கிறாங்க. உழைப்பு அவங்களுக்கு தானே, உண்மைதான் அது. குண்டிய ஆட்ட டான்ஸுக்கு 6000 ரூபாய். நான் என்ன சொன்னேன்? என் கான்ட்ராக்ட் தரேன்னு சொல்லல. அந்த இடத்தில் நான் அமர்ந்தால் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொன்ன தெரிஞ்சுக்கிறீங்களா? அந்த இடத்தில் நான் அமர்ந்தால் அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இம்மங்காலி காலண்டாதிக்கு உள்ள வச்சிருவேன். நாரதரே, உங்க காலண்டாதிக்கு உள்ள வச்சிருவேன். முதல்ல காலண்டாதிக்கு உள்ள வச்சிருவேன். நாங்கள அதை எதிர்பார்க்கிறோம். அப்படியா? ஆமா. வருகின்றார் முருகப் பெருமான். உனக்கு மறுக்க மரம் முடிக்கவில்லை என்றால் நாத நாள் அல்ல, அவருக்கு இது சத்தியம். முருகா,
எம்பெருமானே முருகப்பெருமானே வர வேண்டும் முருகா எங்க அனைவருக்கும் நல்லா சேர வேண்டும் முருகா